ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன்லி ஃபாஸ்ட்ன்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒன்லி ஃபாஸ்ட்ன்ற உங்களோட வெப்சைட்டோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லாகின் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் சைன் அப்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபாஸ்ட் பேயோட மெயில் அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட் பே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் பே ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சைனப் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஃபாஸ்ட் பேயோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம அடுத்து இந்த ஃபாஸ்ட் பே இது ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி லாகின் சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு கிளிக் பிலோ பட்டனை இதை நான் கிளிக் பண்ண, அதாவது கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே அந்த 3 கோடு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு 1 2 இது 3வது ஆப்ஷன் ஃபாஸ்ட்டுன்னு இருக்குது, சரிங்களா? இந்த ஃபாஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அந்த காயினோட உங்கள் இதில் எல்லா காயின்ஸுமே இருக்குது. ஃபாஸ்ட் பேயோட வேலெட்டில் என்னென்ன காயின்ஸ் இருக்கோ அது எல்லா காயினுமே இதுக்குள்ளே இருக்குது, சரிங்களா? 1 or 2 காயின் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் இது கிடையாது. உங்களுக்கு இதில் எந்த காயின் வேணுமோ, நீங்கள் எந்த காயின் ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காயினை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ எனக்கு எந்த காயின் வேணும் அப்படின்னா எனக்கு லைட் காயின் வேணும், சரிங்களா? நான் லைட் காயின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு நான் லைவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்படியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீஸ் கிளிக் ஆன்டிபாட்டிக், உங்களுக்கு ப்ளீஸ் கிளிக் ஆன்டிபாட்டிக்ன்ற ஒரு இது காட்டும், சரிங்களா? இந்த இது நீங்கள் பார்த்து இதோட ஆர்டர் வைஸாக நீங்கள் இது பண்ணணும், ஆர்டர் வைஸாக நீங்கள் கிளிக் பண்ணணும், சரிங்களா? 734 இங்கே உங்களுக்கு மேக்ஸ் அடிஷன் நம்பர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேட்ச் அடிஷன் நம்பர், அதாவது ஆடுக்கு இது பண்ணுறதுக்காக நான் போட்டேன், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஆடு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது அடிஷன் நம்பர் தான், சரிங்களா? 734 இருக்குது. 3 1 கூட்டினா 4. இந்த 4 லாஸ்ட்டில் இருக்குது. 6 + 1னா 7. 7 ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால 6 + 1 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது செகண்ட் 3 1 + 2 இங்கே லாஸ்ட்டில் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே 3 + 1 4 லாஸ்ட்டாக நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் நவுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக எனக்கு இந்த மாதிரி வரும். சப்போஸ் இது டைம் முடிஞ்சிச்சுன்னா டைம் இஸ் நவ் உங்களுக்கு சவுண்டு கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மறுபடியும் அடுத்த இது காட்டும், சரிங்களா? 9 1 10 9 1 10 கொடுத்துட்டு நான் கிளைம் நான் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு டேரெக்டாக எனக்கு ஃபாஸ்ட் பே வாலெட்டில் உட்காந்துருக்கு. எது வந்திருக்கா இல்லையான்னு நான் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே லைவ்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நான் சொன்ன அதாவது அந்த
நீங்கள் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஒரு இது தான். இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எந்த வெப்சைடு, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து முன்னாடி ஃபாசட் பே வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணேன், அதனால் நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு ஒன்லி ஃபாசட்டுன்ற வெப்சைட்டில் எனக்கு வந்து டைரெக்டாக எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. இதே சேம் இது 2 வாட்டி நான் இது பண்ணேன், அது எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து மற்ற வெப்சைட்டில் நான் கிளைம், அதாவது இதில் நான் வித்ட்ரால் பண்ணது. சரிங்களா? இது எல்லாமே வித்ட்ரால் பண்ணது எனக்கு வந்து இதில் தான் எனக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து இந்த வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு என்ன ஆஃபர்னால், இந்த மந்த்து, அதாவது இந்த மந்த்து இன்னையிலேருந்து இல்லை, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஜூலை மந்த் எந்த வரலும் நான் போடக்கூடிய வீடியோஸும் சரி, இந்த வெப்சைட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மந்த்து எண்டிங்கில், அதாவது நான் ஒரு வாட்டி வித்ட்ரால் போட்டுட்டு நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எப்படியும் 1 or 2 டேஸில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அடுத்து வந்து இந்த மந்த் எண்டு வரலும் என்னை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வெப்சைட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டிங், அதாவது ஆகஸ்ட் 1 உங்களுக்கு வந்து ஒரு காயின் வந்து ஃப்ரீயாக நான் கொடுத்துருவேன். சரிங்களா? நான் ஏர்ன் பண்ணுற காயின்ஸில் ஒரு காயின் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அதுவும் அது என்னோடய தனிப்பட்ட விருப்பம் தான். சரிங்களா? ஏன் இவ்வளோ காயின் கொடுத்தீங்க அவ்வளோ காயின் கொடுத்தீங்கலாம் என்னை கேட்கக்கூடாது. நான் தனிப்பட்ட விருப்பத்தில் ஒரு காயின் நான் கொடுப்பேன். நீங்கள் எதில் வித்ட்ரால் போடணுன்னு நினைக்கிறோம் அதில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான். சரிங்களா? எனக்கு எந்த காயின் பிடிக்கும், எந்த காயின் நான் கொடுக்கணுன்னு நான் விருப்பப்படுறேனோ அந்த காயின் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? அதுவும் 1 டே நான் ஏர்ன் பண்ணுற காயினை உங்களுக்கு இலவசமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாசட் பே வேலெட்டு உங்கள்கிட்ட கட்டாயம் உங்களுக்கு ஃபாசட் பே வேலெட்டு இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அனுப்புகிற காயின்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஆஃபர் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்து ஒரு 3 நாள் நான் கொடுத்தேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டேன். அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த ஆஃபர் நம்ம யூடியூப் சேனலில் நான் ப்ரமோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இல்லை வேண்டான்னா அது தனிப்பட்ட விருப்பம். சப்போஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் போட்டு உங்களோட ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் என்ன என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர். சரிங்களா? சப்போஸ் இன்றைக்கி தான் மறுபடியும் எனக்கு புதுசாக வரேன் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கண்டினியூஸாக, அதாவது இதே ஜூலை 23லேருந்து ஆகஸ்ட் 1, அதாவது ஜூலை 31 வரல நான் ஏர்ன் பண்ணுற காயின்ஸில், அதாவது இன்னையிலேருந்து ஒரு 8 நாள் 9 நாள் கண்டிப்பாக நான் கரெக்டாக அந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின் உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய காயின்ஸு. சரிங்களா? காயினில் ஒரு காயின் நான் கொடுக்குறேன். சரிங்களா? என்னோடய தனிப்பட்ட விருப்பத்தின் மேலே தயவு செஞ்சு இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க அடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.